ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேலண்டர் விருதுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்னன்னா பரம்வீர் சக்ரா. இந்த பரம்வீர் சக்ரா அப்படிங்கிறது வீரத்திற்காக வழங்கப்படக்கூடிய முதலாவது மிக உயர்ந்த அலங்காரம். இந்த பரம்வீர் சக்ரா அப்படிங்கிறது கடலிலோ வானத்திலோ நிலத்திலோ எதிரிகளுடைய முன்னிலையில் மிகவும் வெளிப்படையான துணிச்சல் அல்லது மிக துணிச்சலான அல்லது அவர்களுடைய அவங்களுடைய வீரத்திற்காக அல்லது அவங்களுடைய சுயநலமான அதுக்கப்புறம் தன்னலமற்ற அவங்களுடைய தியாகத்திற்காக வழங்கப்படக்கூடிய ஒரு விருது தான் இந்த பரம்வீர் சக்ரா. இந்த விருதோடைய அலங்காரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த அலங்காரம் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சர்க்குலர் ஷேப்பில் அதுக்கப்புறம் இருக்கும். இது வெண்கலத்தால் அதுக்கப்புறம் ஆனது. அதனுடைய முகப்பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதனுடைய சென்டரில் அவங்களுடைய மாநில சின்னம் அப்படிங்கிறது சின்னக்கப்புறம் பொறிக்கப்பட்டிருக்கு. அதை சுற்றி இந்திரனினுடைய வஜ்ரத்தினுடைய 4 பிரதிகள் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் முகப்பில். பின்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பரம்வீர் சக்ரா அப்படிங்கிற வார்த்தை மேலே ஹிந்திலையும் கீழே இங்கிலீஷ்லையும் அதுக்கப்புறம் இருக்கும். அதனுடைய சைடில் இந்த 2 மேலேயும் கீழே இருக்குல்ல, அதுக்கு மிடில் சைடில் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா, இந்த தாமரை மலர்கள் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த அலங்காரமானது இடது மார்பகத்தின் மீது 3.2 சென்டிமீட்டருக்கு அப்புறம் அகலத்தில் பிளைன் பர்பிள் கலரில் அதுக்கப்புறம் ரிப்பண்டால் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து மகாவீர் சக்ரா. மகாவீர் சக்ரா அப்படிங்கிறது 2வது மிக உயர்ந்ததுக்கப்புறம் அலங்காரம். இதுவும் அதே மாதிரி தான். கடலிலோ வானத்திலோ நிலத்திலோ எதிரிகளோட முன்னிலையில் மிகவும் வெளிப்படையான அவங்களுடைய துணிச்சலான செயலுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருது தான் இந்த மகாவீர் சக்ரா. இந்த மகாவீர் சக்ராவுடைய விருது என்ன சொன்னால் சர்க்குலர் ஷேப்பில் தான் அதுக்கப்புறம் இருக்கும். நிலையான வெள்ளியினால தான் அதுக்கப்புறம் ஆனது. இது என்ன சொன்னா, இதை நீங்கள் இமேஜை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 5 அந்த மகாவீர் சக்ரா அப்படிங்கிறது விருது 5 புள்ளிகளை இதுக்கப்புறம் கொண்ட ஹெரால்டிக் நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன செஞ்சீங்கன்னா அதனுடைய முகப்பில் அதுக்கப்புறம் இருக்கும். அதனுடைய குவி மாடம் அதுக்கப்புறமும் கொண்ட அதுக்கப்புறம் மையத்துண்டில் மையத்தில் அதுக்கப்புறம் பொன்னினாலான அவங்களுடைய மாநில சின்னம் அதுக்கப்புறம் பொறிக்கப்பட்டிருக்கும். இதுதான் முகப்பில் இருக்கக்கூடியது. பின்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி மகாவீர் சக்ரா அப்படிங்கிற வார்த்தை மேலே ஹிந்திலையும் கீழே இங்கிலீஷில் இருக்கும். சைடில் அதுக்கப்புறம் தாமரை மலர் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த அலங்காரமானது இடது மார்பகத்தின் மீது 3.2 சென்டிமீட்டர் அகலத்தில் ஹால்ஃப் அதுக்கப்புறம் ஒயிட்டும் அரைப்பக்கம் அதுக்கப்புறம் ஆரஞ்சு நிற ரிப்பண்டால் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா வடிவமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து என்னது அப்படின்னா வீர் சக்ரா. வீர் சக்ரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது 3வது அதுக்கப்புறம் மிக உயர்ந்த அதுக்கப்புறம் அலங்காரம். அதே மாதிரி இதுவும் கடலிலோ வானத்திலோ நிலத்திலோ எதிரிகளோட முன்னிலையில் மிக வெளிப்படையான அவர்களுடைய துணிச்சலான செயலுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருது தான் இந்த வீர் சக்ரா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எடுத்துக்கிறோம். இதனுடைய அலங்காரமானது எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் அதுக்கப்புறம் இருக்கும். இது அதுக்கப்புறம் நிலையான வெள்ளியினால் அதுக்கப்புறம் ஆனது. அதே மாதிரி இதுவும் அதுக்கப்புறம் 5 புள்ளிகளை கொண்ட ஹெரால்டிக் அதுக்கப்புறம் நட்சத்திரம் அதுக்கப்புறம் இருக்கும். அதனுடைய சென்டரில் மையத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அசோக சக்ரா என்ன சொன்னால் அதுக்கப்புறம் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த அதுக்கப்புறம் சக்ராவுக்குள்ளே குவிமாடம் கொண்டு அதுக்கப்புறம் மையத்தில் பொன்னினாலான மாநில சின்னம் அதுக்கப்புறம் பொறிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் முகப்பில். பின்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீர் சக்ரா அப்படிங்கிற வார்த்தை மேலே ஹிந்திலையும் கீழே அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லையும் பொறிக்கப்பட்டிருக்கும். சைடில் தாமரை மலர் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த அலங்காரமானது இடது மார்பகத்தின் மீது 3.2 சென்டிமீட்டருக்கு அப்புறம் அகலத்தில் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா ஹால்ஃப் ப்ளூ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹால்ஃப் இதுக்கப்புறம் ஆரஞ்சு அதுக்கப்புறம் நிற ரிப்பண்டால் என்ன செஞ்சிருக்குன்னா வடிவமைக்கப்பட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ஆரஞ்சு நிறம் அப்படிங்கிறது மகாவீர் சக்ராவுக்கும் சரி இதுக்கப்புறம் வீர் சக்ராவுக்கும் சரி அந்த ஆரஞ்சு நிற இது அந்த ரிப்பன் இது இடது தோள்பட்டைக்கு அருகில் அதுக்கப்புறம் இருக்கும். அடுத்து அசோக் சக்ரா பார்க்க போகிறோம். இந்த அசோக் சக்ரா விருது அப்படிங்கிறது எதுக்கு இணையான ஒரு விருது அப்படின்னா பரம்வீர் சக்ராவுக்கு இணையான ஒரு விருது. கீர்த்தி சக்ரா அப்படிங்கிறது மகாவீர் சக்ராவுக்கு இணையான ஒரு விருது. சௌரிய சக்ரா அப்படிங்கிறது வீர் சக்ராவுக்கு இணையான ஒரு விருது. இந்த அசோக சக்ரா விருதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பரம்வீர் சக்ராவுக்கு இணையான நாட்டினுடைய மிக உயர்ந்த அமைதி கால ஒரு வீரிய விருது தான் இந்த அசோக சக்ரா அப்படிங்கிற விருது. இது அசோக சக்ரா விருது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுவும் என்ன செஞ்சிருக்கும் சர்க்குலர் ஷேப்பில் தான் அதுக்கப்புறம் இருக்கும். இது அதுக்கப்புறம் கிளிட் தங்கத்தினால் அதுக்கப்புறம் ஆனது. இதனுடைய சென்டரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அசோக சக்கரம் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா பொறிக்கப்பட்டிருக்கும். அதை சுற்றி என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா தாமரை மாலையினால் அதுக்கப்புறம் சூழப்பட்டு என்ன செய்யணும் காணப்படும். இந்த அதுக்கப்புறம் சக்கரம் வட்ட வடிவில் இருக்கும்னு சொல்லியிருக்கோம்னா அப்போ அதனுடைய எட்ஜில் தாமரை அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய இலைகள் அதனுடைய லீஃப் அதனுடைய அதுக்கப்புறம் பட்ஸ் அதனுடைய மொட்டுகள் அதுக்கப்புறம் மலர்கள் என்ன செய்யணும் அதனுடைய அந்த இது என்ன செய்யணும் சுற்றிலும் காணப்படும். இது முன்புறத்தில். பின்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி என்ன செஞ்சிருக்கும் அசோக சக்ரா அப்படிங்கிற வார்த்தை அதுக்கப்புறம் என்ன செய்யும் மேலே அதுக்கப்புறம் ஹிந்திலையும் கீழே இங்கிலீஷில் இருக்கும். சைடில் தாமரை மலர்கள் என்ன செஞ்சிருக்கும் பொறிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த அதுக்கப்புறம் அசோக சக்ரா அப்படிங்கிறது இடது மார்பகத்தில் பச்சை நிற பட்டையுடன் அதுக்கப்புறம் அணிந்து 3.2 சென்டிமீட்டர் அகலத்தில் ஒரே ஒரு ஆரஞ்சு நிற கோட்டால் இது என்ன செங்குத்து கோட்டால் 2 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கும். கீர்த்தி சக்ரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது அதே மாதிரி தான் என்னது அப்படின்னா கிட்டத்தட்ட இதுவும் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் அசோக சக்ர விருதை போல தான் இதுவும் அதுக்கப்புறம் இருக்குது. ஆனால் இது என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா நிலையான வெள்ளியினால் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா செய்யப்பட்டு இருக்கும். இந்த அதுக்கப்புறம் கீர்த்தி சக்ரா அப்படிங்கிறது பச்சை நிற பட்டை இதுக்கப்புறம் அணிந்து 3.2 சென்டிமீட்டர் அகலத்தில் 2 ஆரஞ்சு நிற செங்குத்து
கோட்டால் இது 3 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். சௌரிய சக்கரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா இதுவும் அதே போல தான். எது அப்படின்னா அசோக சக்கராவை போல தான். ஆனால் இது வந்து என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னா வெண்கலத்தால் செய்யப்பட்டதுக்கப்புறம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சௌரிய சக்கரா அப்படிங்கிற விருது வந்து பச்சை நிற பட்டை அணிந்து அதுக்கப்புறம் 3.2 சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் வந்து அகலத்தில் அதுக்கப்புறம் வந்து 3 ஆரஞ்சு நிற செங்குத்து கோட்டால் இது வந்து 4 சம பகுதிகளாக என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னா பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.